சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் புள்ள எப்படி மாறிட்டான், அவன் புத்திய மாத்திட்டாங்களே. அவன் சுயநினைவோடவே இல்ல, இவன் வேற உலகத்துல இருக்கான். இவன் யாருக்காகவோ இப்படி பேசுறான், யாருக்கு பயந்துகிட்டு பேசுறான், யாரு காப்பாத்த பேசுறான்னு ஒண்ணுமே புரியலையே. நான் என்ன செய்வேன்? பெரியமா, தயவு செஞ்சு அழாதீங்க பெரியமா. இதெல்லாம் இவனா சொந்தமா பேசல, எல்லாம் அருவி சொல்லி கொடுத்தான் பேசுறான். ஆனா இல்லண்ணே, இந்த பாருங்க பெரியமா, இவன் சொல்றதெல்லாம் நாங்க கொஞ்சம் கூட நம்பல. நாங்களே நம்பாதப்ப நீங்க எதுக்கு இவன் சொல்றதுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்கீங்க? விடுங்க. இல்ல புகழ், என்னதான் இருந்தாலும் இவன் இப்படி ஒரு வார்த்தைய சொல்றானே. நீங்க வேணா எங்களை புரிஞ்சிட்டு இருக்கலாம், ஆனா இவங்க ஜீவா எப்படி பேசணும்னே காத்துட்டு இருக்காங்கல்ல. அருவியும் இதே மாதிரிதான் எங்களை குற்றவாளியை காட்டுறதுக்கு துடிச்சிட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவசங்கரி தான். ஆனா இவங்களுக்கு இதெல்லாம் தெரியலையே. எல்லாரும் அந்த சிவசங்கரியை நம்பிட்டு இருக்காங்களே. நான் என்னப்பா பண்ணுவேன்? இவ்வளவு நாள் எந்த கெட்ட பேரும் இல்லாம கௌரவமா வாழ்ந்துட்டோம். இப்ப இவ்வளவு பெரிய ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு, அதை நாங்க எப்படி சரி பண்ண போறோம்? இங்க பாருங்க பெரியம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வராது. இவங்க 4 பேரும் உங்களை தப்பா பேசிட்டா அது உண்மையாயிடுமா? நாங்க நம்புவோமா, இல்ல சட்டம் தான் அதை நம்புமா? பெரியம்மா, ஜீவா சொல்றதுல நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இவன் இந்த மாதிரி தப்பா பேசி உங்க பேரை கெடுத்துட கூட தான் நான் உங்களை நேர்ல கூப்பிட்டோம். மாமா, அப்படி சொல்லி ஜீவா சொல்றத அலட்சியப்படுத்தாதீங்க. அப்பான்னு கூட பார்க்காம உண்மை வெளியில வரணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. இவங்களை நல்லா விசாரிங்க. அதே மாதிரி ஜீவா அப்பாவையும் கூப்பிட்டு விசாரிங்க. அதுதான் முறை. நீங்க எப்படி அருவியக்கா கிட்ட ஆதாரத்தை கேட்டீங்களோ அதே மாதிரி ஜீவா சொல்றது உண்மையா இல்லையான்னு விசாரிக்கிறது உங்க கடமை. வெண்ணிலா, இவர் உன் புருஷன் தான் யோசிக்காம பேசிட்டு இருக்கானா? நீயும் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்காது. இவர் நீங்க எல்லாம் அருவியோட சேர்ந்துக்கிட்டு ஜீவாவை இப்படிலாம் பேச சொல்லியிருக்கீங்க. அதனாலதான் இவன் இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கான். பெரியம்மா, ஜீவா சொல்றதுனால ஒத்துக்காதீங்க. எப்ப பெத்தவங்க மேலேயே இவன் பழி சொல்றானோ, இவன் சரியில்லை. இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நீங்களும் பெரியப்பாவும் சேர்ந்து நல்லா வேப்பல அடிங்க. அப்பதான் இவனுக்கு புத்தி தெளியும். மா, சும்மா இருக்க மாட்டியா? உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஜீவா உங்க அப்பா அம்மா பத்தின விஷயத்த வெளியில சொல்றாரு, அதுல நீங்க ஏன் தலையிடுறீங்க? ஏன்னா நீங்க கண்மூடித்தனமான மயக்கத்துல இருக்கீங்க. அதனால உண்மை எது பொய் எதுன்னு உங்களால உணரவே முடியாது. என்ன வெண்ணிலா, அப்படின்னா உங்க மாமா குற்றவாளின்னு நீ நம்புறியா? அருவி பேச்சு கேட்டு எல்லாரும் மாறிட்டீங்கல்ல. அப்ப நீங்க அந்த சிவசங்கரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. டேய் ஜீவா, ஏன்டா இப்படி பண்ற? அந்த சிவசங்கரி நம்பாதடா, அவ ஒரு ராட்சசி. அருவி அவ வலையில மாட்டிட்டு இருக்கா. நீங்களும் அத மாட்டிக்காதீங்கடா. அம்மா சொல்றதை கேளுப்பா. இனிமேலும் அப்பாவை பத்தி தப்பா பேசாத. அப்படி பேசினா நாங்க உயிரோடவே இருக்க மாட்டோம். அம்மா, இப்படி எல்லாம் பண்ண நாங்க பயந்துருவோம் நினைச்சீங்களா? யாரோட உயிரையும் எடுக்க தயங்காதவங்க நீங்க உயிரோட போறீங்களா? இதுக்கப்புறமா உங்களால எங்கேயும் ஓடி ஒளியவும் முடியாது. உண்மையை தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க. அண்ணி, இவங்க யார் பேச்சுலயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் உங்களை எதுக்கு வர சொன்னா, இதோ இவங்க முன்னால உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு புரிய வைக்கத்தான். என்ன சிவா இது? இதெல்லாம் நாங்க சொன்னாதே உங்களுக்கு தெரியுமா? நாங்க எப்படிப்பட்டவங்க, உங்க குடும்பத்து மேல இவ்ளோ காலமா எவ்வளவு அக்கறை வச்சிருக்கோன்னு இவங்களால புரிஞ்சுக்க முடியாதா? பெரியமா பெரியமா, இவங்கெல்லாம் புரியாம தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே பேசிட்டு போட்டோம். இந்த பாருங்க, அப்பா சொல்ற மாதிரி உங்க மனசுல என்ன இருக்குங்கிறதான் விஷயம். இந்த பாருங்க, எல்லாரும் எங்க அண்ணி சொன்னதை கேட்டுக்கங்க. இதுக்கப்புறம் யாரும் அவங்கள தப்பா ஒரு வார்த்தை பேசக்கூடாது. மாமா, இதுதான் விசாரிக்கிற முறையா? எந்த குற்றவாளியாவது அவங்க குற்றம் செஞ்சதை ஒத்துக்குவாங்களா? நாங்க எந்த தப்பும் பண்ணல, நல்லவங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க சொல்றது எப்படி உண்மைன்னு தெரியும்?
லக்ஷ்மி பின்ன இவங்கள பத்தியும் இவங்க புருஷனை பத்தியும் இவங்க சொல்லாம வேற யார் வந்து சொல்லுவாங்க? இவங்கள பத்தி நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்கணுமா? பெரியம்மா, உங்க மேல எந்த தப்பும் இல்ல. ஜீவா இவங்களோட பேச்ச கேட்டுதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அப்படி அவங்க சொல்றது உண்மையா இருந்தா ஜீவா தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுங்க. ஏய், அண்ணா என்னண்ணா இவங்க? ஏய் இந்து என்ன பேசுற? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். யாராவது பெத்த புள்ள தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுவாங்களா? அவங்க சொல்றது உண்மையா இருந்தா தைரியமா சத்தியம் பண்ண வேண்டியதானே? அப்ப ஜீவா மேல சத்தியம் பண்ணலனா அவங்க சொல்றது பொய்ன்னு தானே அர்த்தம்? இப்ப என்ன? என் பையன் தலைமையில கை வச்சு சத்தியம் பண்ணும். அப்பதான் நீங்க நம்புவீங்கல்ல? ஆமா. ஐயோ பெரியமா. அண்ணி என்ன நீ? சரி, நான் என் பையன் தலைமையில சத்தியம் பண்றேன். ஐயோ ஐயோ பெரியமா, என் பையன் மேல சத்தியமா சொல்றேன். எங்களுக்கு சண்முக கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஜீவா சொல்றது அத்தனையும் போய். ஐயோ பெரியமா. அண்ணி ஏமா உங்க பையனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சத்தியம் பண்ணிட்டீங்கல்ல? நீங்க ஜெயிலுக்கு போக கூடாதுன்னா என்ன வேணாலும் பண்ணிடுவீங்களா? ஏ இந்து, லக்ஷ்மி, நீங்க சொன்ன மாதிரியே பெரியம்மா ஜீவா தலைமையில கை வச்சு சத்தியம் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன சொல்றீங்க? பெரியப்பாவும் பெரியம்மாவும் குற்றவாளிங்க இல்ல. இப்பயாவது நம்புறீங்களா இல்லையா? இல்ல, இவங்களுக்கு புள்ள மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. அதனாலதான் ஜீவா தலைமையில கையை வச்சு போய் சத்தியம் பண்ணிருக்காங்க. ஏய் இந்து வாயை மூடு சொல்லிட்டேன். டே இத பாருங்க, உங்க இஷ்டத்துக்கு யாரும் இங்க மாத்தி மாத்தி பேசாதீங்க சொல்லிட்டேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி பெரியம்மா ஜீவா தலைமையில கை வச்சு சத்தியம் பண்ணிட்டாங்கல்ல, அவ்வளவுதான். இனிமே அவங்க சொல்றதா உண்மை. இனிமே யாராவது அவங்கள தப்பா பேசுவீங்க வைங்களேன், அப்புறம் நடக்கிறத வேற சொல்லிட்டேன். இங்க பாருங்க, நான் முடிவா சொல்றேன். இதுக்கப்புறம் யாரும் எங்க அண்ணா அண்ணியை பத்தி தப்பா பேசக்கூடாது. அவங்க என்னைக்கும் தப்பு பண்ண மாட்டாங்க. சித்தப்பா, டேய் நீ சுமாரா. சண்முகத்தை கொலை பண்ணது அந்த சிவசங்கரி தான். அத கோர்ட்டே முடிவு பண்ணி தண்டனையும் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமா அவன் நல்லவனு நிரூபிக்க நினைச்சு யாராவது எங்க அண்ணா அண்ணியை பத்தி தப்பா பேசுனீங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன். மாமா, பெரியமா, உங்க பேச்சை கேட்டு வர சொல்லி உங்களை அவமானப்படுத்துறதுக்கெல்லாம் நாங்க நினைக்கல. வேற வழி இல்லாம தான் அப்பா உங்களை வர சொன்னாரு.